பாப்பு நல்லா இருக்கிறியா? அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று எங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிறப்பான நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், எங்களை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கிய எங்களுடைய தாய் ஆச்சி அம்மாளுடைய 100வது நாள் சதாபிஷேகத்தை மிக சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்து நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் என் லைஃப்பில் இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோன்ட்டு. எங்கள் ஆத்தா வந்து 100 இயர்ஸ் இருந்துருக்குறாங்கன்னு சொல்கிறது எங்களோட கிராண்ட் கிட்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி எங்கள் ஆத்தா வந்து இப்படி இருந்திருக்காங்க, 100 இயர்ஸ் நாங்கள் இப்படியே செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் அம்மாவுக்கு 100வது விழா நாங்கள் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடலான்னு ஒரு முடிவெடுத்து சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுறோங்க. தம்பி விமர்சையாக நல்லா கொண்டாடுறாப்புல. அப்புறம் எங்களை சின்ன வயசுலேருந்து அம்மா கஷ்டப்பட்டு நல்லா கொண்டு வந்தாங்க. மெயினாக சொல்ல வேண்டியது ஒரு அயன் லேடி. 7-8 அடி நாகப்பாம்பும் கூட அவங்க ஒரே ஆள் அடிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, கோல்டு லேடி. நான் பாட்டிக்கு வந்து கொள்ளுப்பேரம் பேசுகிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் பாட்டிக்கு 100 கொண்டாடுறதுனால. இப்போ அடுத்த ஒரு கேம் விளையாட போறோம். அதுல யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த 10 நாள்ல பியூட்டி பார்லர் போயிட்டீங்கன்னா உட்கார்ந்துருங்க. ஒரு சத்தம் போடுறாங்க. அது 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் கூட நீங்க எந்திரிச்சிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன சந்தோஷம். 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் கூட நீங்க எந்திரிச்சிக்கலாம். எனக்கு வந்து அம்ச்சிங்க அவங்க ரொம்ப செல்லமாக வச்சுருப்பாங்க. ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எக்ஸாம் எல்லாம் விட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே தான் அமுச்சு வீடு தான். ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஐயோ ரொம்ப கவனிச்சுக்குவாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியாது, அந்த மாதிரி கவனிச்சுக்குவாங்க. அமுச்சின்னா அது வேற, அது சொல்றதுக்கு ஜாமியாக வந்துட்டியா தங்கம் அப்படிம்பாங்க. எல்லாத்தையுமே பேரம்பேத்தியில் எல்லாத்தையுமே அதுதான் சொல்லுவாங்க. அப்புறம் சாப்பாடு நல்லா போடுவாங்க. யாரு வந்தாலும் அமுச்சிக்கிட்ட சாப்பிட்டு தான் போகணும். யார் இது வரைக்கும் சாப்பிடாம போக மாட்டாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி மாமாவும் பழகிட்டாங்க. அது சாப்பாடு போட போட ஊறிட்டு இருக்குதுங்கிற மாதிரி நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொழில் எனக்கு தெரியாதுக்கா. ஹவுஸ் வைஃபா? ஓகே. ஒரே டைம் டக்குன்னு போயிட்டு வந்தாலும் இன்னொரு டக்கு நீங்க நடந்துருவீங்களா? அப்பாக்கள் அனைவரையும் கூப்பிடுறோம். சுப்ராஜன் மேல கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச நபரை வாங்கிக்கிறேன். நனப்பால தான் ஷோல்டர் மேல கை போட்டுருங்க. எல்லாருமே ஷோல்டர் மேல கை போட்டுருங்க. சம்பவம் இப்ப அண்ணன் மாட்டினாரு. அடுத்து பங்காளிகளும் ஒண்ணா இருக்கப்பா, கூப்பிடுறோம். எல்லாரும் ஒண்ணா ஒட்டுக்கா இருக்க சோடியா இப்ப கூப்பிடுவோம் சார். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நான் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே நீங்க அப்படியே ஸ்டைலா ரஜினி மாதிரி நடந்து
இல்ல சிவாஜி மாதிரி நடந்து பிடிச்ச நடிக்கிற மாதிரி நடந்து வந்து Cuties, happy birthday to you. விழாவானது எங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அரிய நிகழ்ச்சி. எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இதை கருதுகிறேன். என் வாழ்நாளில் 100வது கனகாவிசம் செய்வது நான் வாழ்நாளில் பார்த்ததும் இல்லை, என்றும் கலந்ததில்லை. அந்த பாக்கியம் என் தாய் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக்சுவலி ஆத்தா வந்து நாங்கள் இந்த மாதிரி 100வது விழா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆர் வெரி பிளஸ். ரொம்ப 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 பெரிய விஷயம் எங்களுக்கு. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப தைரியமானவங்க, பயங்கர பாசமானவங்க. இந்த ஃபேமிலியவே இந்த அளவு கொண்டு போனதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அந்த விஷயத்தில் வெரி ஹாப்பியாக போயிட்டு. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட இந்த 100வது வருஷம் பிறந்த நாள்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும். அடுத்த வருஷம் உங்களுக்கு இதே மாதிரி பார்க்கணும். ஆத்தா எங்க மேல ரொம்ப பாசமாகவும் கனிவாகவும் இருக்கிறாங்க. எதா இருந்தாலும் சாப்பிட்டு தான் போகணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் இருப்பாங்க. பாக்கி வந்தா எல்லா நலம் விசாரிப்பாங்க. தொழிலிருந்து உடல் நலத்திலிருந்து என்ன பண்ணீங்கிறதுல இருந்து எல்லாமே ஆத்தாவை ரொம்ப விசாரிப்பாங்க. தன்ற பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அதையும் விசாரிப்பாங்க. ஆத்தா அதையும் கேட்பாங்க. கம்பெனியை பண்ணிட்டு இருக்குதா, இந்த கம்பெனி போர்னைஸ் பண்ணிட்டு இருக்கிறானா, பேர் நல்லா பண்றானா, எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆத்தா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க. பையனா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் இதா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. தப்புனா தம்பும்பாங்க, கரெக்ட்னா கரெக்டும்பாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப நாங்களும் ஆத்தானுடைய இது கொடுத்து வச்சிருக்கிறோம். அதிமுக எங்களுக்கு எல்லாத்துக்கும் மூத்தவங்க, நல்ல கேரக்டர், நல்ல குடும்பம். அவங்களுடைய உழைப்பு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. நங்கையாகுது எல்லாம் நல்லா பாசமா பாத்துக்குமாப்பா. எங்க உள்ள குட்டிய எங்களை எல்லாருமே நல்ல பாதுகாப்பு. நான் தான் முதல் கொள்ளு பேத்தி. ஆலினி பாப்பு வந்து கடைசி கொள்ளு பேத்தி. அவங்களோட தைரியம், அவங்களோட ஞாபக சக்தி, எல்லாத்து மேலே இருக்கிற பாசம், அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அமைச்சு எது சமைச்சாலும் நல்லா இருக்கு. எங்க அமைச்சு சமையலாட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க. 60ஆம் கல்யாணத்துக்கு பேரு சஷ்டியாப்தி பூர்த்தின்னு பேரு. அடுத்து 70ஆம் கல்யாணத்துக்கு பீமரத சாந்தின்னு பேரு. 80ஆம் கல்யாணத்துக்கு சதாபிஷேகம்னு பேரு. 90வது கல்யாணத்துக்கு விஜயரத சாந்தின்னு பேரு.
100வது கல்யாணத்துக்கு பேர் தான் கனகாபிஷேகம். அது ஐயன் இருந்தும் பண்ணலாம், ஐயன் இல்லாமையும் பண்ணலாம், ஆயா இருந்தும் பண்ணலாம், ஆயா இல்லாமையும் பண்ணலாம். கனகாபிஷேகத்துக்கு கணக்கு இல்லை. இது என்ன பெருமைடா காலி, எனக்கு தவிட்டு பெருமைடா தன்னாசைன்னு சொல்ற மாதிரி ஆயாளுடைய பேர பேத்திகெல்லாம் மனங்குளிர இன்னைக்கு ஆயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆச்சியாத்தாவோடைய முதல் கொல்லு பேரை நான். என் பேர் சதீஷ். நாங்கள் எப்பவும் பார்த்தா எப்போவும் லீவ் விட்டா ஏதோ ஒரு விசேஷம் எப்போனாலும் நாங்கள் ஆத்தாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவோம். அவங்க அவ்வளோ பாசமாக குடும்பத்தை பற்றி விசாரிப்பாங்க. உபசரிப்பு அப்படித்தான். அவங்க அவங்களுக்காக தான் மெயினாக நாங்கள் இங்கே ஆசீர்வாதம் வாங்குவோம். அவங்களோட பாசம், பற்று, அரவணைப்பு அதெல்லாம் கண்டிப்பாக போட்டணும். அம்மா சொன்ன மாதிரியே தான் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து கூடவே இருப்பாங்க. எல்லா டைமும் எங்களை கவனிச்சுப்பாங்க. நாங்களும் ஜாலியாக இருப்போம். பெட்டே பாட்டியோட பெட்டே தாரா தான். ஃபுல் டைம் 24/7 கூட இருக்கிறது இவ தான் இருப்பாள். விளையாடுறது, சண்டை போட்டுக்கிறது, ஒரே ரூமில் எப்போவுமே 24/7 கூட. ரொம்ப ரொம்ப பாசமாக செல்லாம எந்த கஷ்டமும் தெரியாமல் வச்சுட்டாங்க. பட் மற்றபடி எனக்கும் ஆத்தாக்குன்னா நாங்கள் ஸ்கூல் ஹாஸ்டல் வந்தா 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சா மணிக்கணக்கில் பேசிட்டே தான் இருப்போம். பயங்கரமா பேசி she's a person who we can let out our thoughts actually. நம்ம ஏதாவது ஷேர் பண்ணோம், she's there to always hear. அந்த இடத்துல எப்பவுமே காது கொடுத்து கேட்க ஒரு ஆளுன்னா அவங்க எப்பவுமே இருக்காங்க. அம்ச்சி பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லாங்க. இங்கே வந்தவங்க யாரும் சாப்பிடாது போக மாட்டாங்க. யாரையும் சாப்பிடாது விட மாட்டாங்க. அவ்வளோ விருந்தோம்பல்னா அது அம்ச்சி தான். அப்புறம் அம்ச்சி பற்றி சொல்லணுன்னா ரொம்ப இலகிய மனசு. நல்லா வளர்த்துனாங்க, படிக்க வச்சாங்க. இப்போ ஒரு கேசரின்னு சொல்கிறாங்க, அது அவங்க அப்பாவோட பேர் வச்சு தான். அவர் தான் கேசரியாக இருந்தார். +2 படிச்சிருக்காரு. நல்ல நாலேஜு. தமிழில் நீங்கள் ராமாயணத்தை பற்றி கேட்டால் சொல்லுவார், சிலப்பதிகாரத்தை பற்றி கேட்டாலும் சொல்லுவார். இப்போதைக்கு அவர் நல்ல நாலேஜில் இருந்தார். கற்றுக்கிறதுனா போல்ட்னஸ்ஸு. அப்புறம் அவங்களோட ஃபுட் டயட்டெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் சாப்பிடணுன்னா நீங்கள் நாளைக்குன்னா 2 சேர்த்து சாப்பிட வைப்பாங்க. ஆத்தா ரொம்ப அன்பானவங்க, எல்லாத்து மேலேயும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. வந்தால் எல்லாத்தையும் கவனித்து நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் பொண்ணை நாங்கள் கொடுத்துருக்கல ரொம்ப பெரிய பெருமைப்படுறோம். இந்த குடும்பத்தில் கொடுத்துருக்கிறதுக்கு ஆத்தா இருக்கிறது அவளுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்குது. இந்த வீட்டில் நல்லா கவனிச்சுக்குவாங்க. பேத்திகளை எல்லாம் நல்லா கவனிச்சுக்குவாங்க. இப்போ குட்டி வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ, இல்லை குட்டி எங்கிட்டே கொடு அப்படிம்பாங்க. நீ எப்படி வச்சுட்டே செய்வ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஆக்சுவலி நான் எல்லாரும் வீட்டில் இல்லை. அப்போ எனக்கு குட்டி யார்கிட்ட விட்டுட்டு என்ன செய்யறதுன்னு கூட தெரியல டக்குன்னு. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா வேற யாரும் இல்லைன்னா நான் போய் பாட்டிட்டு உட்கார வச்சுட்டு நான் செய்வேன். அந்த 1 வீக் எனக்கு குட்டி யார்கிட்ட விட்டுட்டு செய்யறதுன்னு டக்குன்னு இதாகவே இல்லை. அப்போதான் ரொம்ப ஐயோ பார்த்த இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாச்சு. நல்லா பேச்சில் ஒரு பண்பு, ஒரு எல்லாத்தையும் நல்லா விசாரிக்கிறது, வந்தவங்களுக்கு கவனிக்கிறது எல்லாமே ஆத்தா நல்லா பழகுறாங்க, செய்கிறாங்க. இந்த ஆத்தாவோட 100வது விழா சிறப்பாக நடைபெற்றதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டுக்கு போயிட்டு வந்தேங்க. நைட்டு நான் சாப்பிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சிட்டு சாப்பாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டாங்க. நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப இலகுன மனசுங்களா, ஐயோ ஃபுல்லா சாப்பிடல, தண்ணி ஊத்திட்டோமே அப்படின்னு. அந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அவங்க அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபீல் பண்றதை பார்த்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. ஐயோ என்னடா இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படி. அப்பவே மறுபடியும் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டில் சில டைம் அம்மாவோ பிரியா இல்லை ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் இல்லைன்னா கூட நான் ஏதாவது தோசை ஏதாவது சுடலாம் ஏதாவது பண்ணலாம் கூட என்னை விட மாட்டாங்க. நீ போய் கம்முன்னு கோரு, நீ போ கம்முன்னு கோரு, நான் சுட்டு எடுத்துட்டு வரேன் உனக்கு தோசை அப்படிம்பாங்க. அதனால் எனக்கு ரொம்ப
ஒரு எமோஷனலாக தோணும். அப்புறம் எப்பயுமே பூர்ணேஷ்னா ஒரு படி மேலதான். ஃபுல் டைம் எங்கூட விட பேரங்காரனா அது ஒரு வேற மாதிரி. இந்த மாதிரி இப்படி பண்ண மேட்ச்ல கம்மி மார்க், ரொம்ப கம்மி மேட்ச்ல. இன்சிடென்டர் அப்பா அடிச்சுட்டாரு என்னையா. ஆக்சுவலா அப்பா ஆத்தா வந்து தூங்க போயிட்டாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அப்புறம் அடுத்த நாள் இதே மாதிரி அப்பாவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆத்தாட்ட, நீ என்னத்த மார்க் பண்ண, நீ என்ன ஸ்கூலுக்கும் போல ஒண்ணும் போல, நீ என்னத்த பண்ண படிச்சு கிழிச்ச, எம்பார் நடிக்கிற நீ கம்முனு போடா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ. அப்பாவே மாட்டுறாங்க. அதான் நம்ம ஃபீல் குட்டா இது பண்றேன். 100 இயர்ஸ் ஆச்சு, இப்பவும் அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கு. சின்ன வயசுல இல்ல, இப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் யாரு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க தெரியல. உங்களோட ஃபுல்லாக ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வரதுக்குலாம் மாமியார் தான். எல்லாமே யாருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணினாங்க, பார்த்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணணுமோ எல்லா பேரம் பேத்தி பேரை வரைக்கும் பார்த்துட்டாங்க. பேரை என்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் நினச்சதை விட கிராண்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக பண்ணலான்னு தான் சின்ன பிளானில் ஆரம்பிச்சது. அது ஒரு இப்படி பெரிய விழாவாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். வேற பேத்தி மக்கள் மருமக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்.